நம்ம எல்லாம் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க அண்ணா? 2026 ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த 2026ஓட ஒரு ஷாக்கிங் ட்ரூத் சொல்லவா, நம்ம ஜென்சி ஜென்ரேஷனால ஒரு 10 நிமிஷம் கூட கண்டினியூஸா திங்க் பண்ண முடியாது. அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். எது பாலா இல்ல யோசனை. நாட் பிகாஸ் we are lazy, not because we are weak, we are updated. நம்ம பிரெயின் ஃபாஸ்ட் டோபமைன் ஸ்பைக்கு அப்டேட் ஆயிடுச்சு. நம்மள அப்டேட் ஆகிட்டோம் மாறா. இப்போ நம்ம ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நேம் என்னன்னா டென் 10. அந்த சீரியஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான். அடுத்து வரக்கூடிய 9 வீடியோஸுமே நல்லா ரிசர்ச் பண்ணி டீப் அனலைஸ் பண்ணி லென்த்தாக இருக்கும். ஆனால் ப்ரொடக்டிவிட்டியை மட்டுமே பேஸ் பண்ணிலாம் நம்ம சேனலில் வீடியோ வராது. நான் நிறைய சேனல் பார்க்குறேன், ப்ரொடக்டிவிட்டி எதுக்குறா 10 வருஷமாக வீடியோ போடுறீங்க, ஒரு வீடியோ போதுமே, சிம்பிளாக ஃபாலோ பண்ண ஈஸியாக ப்ரொடக்டிவாக வரலாமே. அதனால் அது 10 சீரியஸில் உங்கள் இன்செக்யூரிட்டிஸை ட்ரிகர் பண்ணி வர மணிக்கெலாம் நம்ம வீடியோ இருக்காது. சூப்பராக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆல்ரெடி உண்மை நினச்சிட்டு போயா தெரியலாம், போய் நம்பிட்டு எல்லாமே உண்மையாக தெரியலாம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட்டில் 10 ஸ்டார்ஸ் டுடே அப்படின்றத போட்டுருங்க. மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம ஜென்சி ஜென்ரேஷன் கண்டிப்பாக மறந்துடுவோம். வெல்கம் டு தினேஷ் 10. இது 10 சீரியஸ் எபிசோட் 1. இப்போ வாங்க, த ரியல் கொஸ்டின். நீங்கள் கடைசியாக எப்போ ஃபோன் இல்லாமல் இந்த மியூசிக் இல்லாமல் ஒரு 10 நிமிஷம் திங்க் பண்ணீங்க? மோஸ்ட் பீப்புள் ஆன்சர் நோ. தெரியல. இது கோஇன்சிடென்ஸில், இதுதான் நியூரோ சயின்ஸு. அப்படி என்னதான்டா மாறி போச்சு? வாட் சேஞ்ச்டு? 1990s பீப்புளோட மெயின் பவர் என்ன பண்ணா டீப் ஃபோக்கஸ். ஒரு தாட்லேயே லாங் டேர்ம் ஸ்டே பண்ணுவாங்க. ஆனால் 2010க்கு அப்புறம் சோசியல் மீடியா ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன் என்ட்ரி. 2026 பிரெயின் இஸ் ஆப்டிமைஸ்டு ஃபார் ஸ்பீடு, நாவல்ட்டி, ரியாக்ஷன், நாட் திங்கிங். 2026 திங்கிங்லாம் வேலையே கிடையாது. பிரெயின் ஃபாஸ்ட்டாக போய்கிட்டே இருக்கும். காரணம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாமே தான். டோபமைன் டக்கு டக்குன்னு ரிலீஸ் ஆகும். டோபமைன் ஒவ்வொரு ஸ்கோலுக்கும் தாறுமாறாக பறக்கும். இது எங்கே டீப்பாக போய் யோசிக்கிட்டாயா இருக்கும். சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா டிஎம்என், டிஃபால்ட் மோடு நெட்வொர்க், இப்படி ஒரு மோடே இருக்குது. டீப் திங்கிங், இமேஜினேஷன் இந்த மோடில் தான் நடக்கும். நம்ம ஃபாஸ்ட் வேல்டில் இருக்கிறதுனால இது ரொம்ப சப்ரஸ் ஆகுது. சப்ரஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்? டீப் திங்கிங்கே வராது. டீப் திங்கிங் வரல அப்படின்னா ஃபாஸ்ட் டோபமைன் ஸ்பைக்கு அடிக்ட் ஆயிரும். ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்து சாப்டர் 2, தி 10 மினிட் ப்ராப்ளம். சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் பிரெயின் ஒரு மசில். இந்த ஜென்சி டெய்லி ட்ரெயின் பண்ணுது. எப்படி அப்படின்னா ரீல்ஸு, ஃபாஸ்ட் ரிவாக்ஸ், இன்ஸ்டன்ட் டோபமைன் ஸ்பைக்கு, ஷார்ட்ஸ் வீடியோஸ் இது எல்லாத்தையும் பார்த்து. நார்மலாக டோபமைன் அப்படின்னா ஒரு ப்ளஷர் ஹார்மோன். ஆனால் இப்போ அதையும் தாண்டி டோபமைன் அப்படின்றது ஒரு மோட்டிவேஷன் ஸ்பைக்காக மாறிடுச்சு. இதனால தான் நீங்கள் ரீல்ஸோ ஷார்ட்ஸோ பார்க்கும்போது டோபமைன் இன்ஸ்டன்ட்டாக ஸ்பைக் ஆகும். அடுத்த செகண்ட் இன்ஸ்டன்ட்டாக ட்ராப் ஆயிரும். அடுத்த ஸ்பைக்கு தேடி போய்கிட்டே இருக்கும். இதனால உங்க பிரெயின் பேஸ் லைன் சென்சிட்டிவிட்டியே இழந்துரும். நார்மலா பேஸ் லைன் டோபமைன் இவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஜென்சி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே போயிடுச்சு. ஆனால் நார்மலாக நம்ம லைஃபுக்கு தேவையான டோபமைன் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் நமக்கு பேஸ் லைனே இங்கே இருக்குது. அப்போ இதை ரீச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ரீல்ஸு, ஷார்ட்ஸ் மூலியமா ரீச் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துக்கு நம்மளால வரவே முடியல. நமக்கு தான் டோபமைன் கையாக கிடைக்கிறதே நம்ம கையில் இருக்குது. அப்போ ஏன் இதை நம்ம சூஸ் பண்ணணும்? அதனால லைஃப்பில் டோபமைன் தேடி ஓடிக்கிட்டே இருக்கும் பிரெயின். இந்த இடத்துக்கு வரவே வராது. இதனால தான் நார்மல் திங்கிங் போரிங்கி, சைலண்டாக இருந்தால் அன்கம்ஃபர்டபுள், ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே இருந்தால் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் உங்கள் பிரெயின் 10 நிமிஷம் யோசிக்க கூட உங்களை கம்ப்ளீட்டாக ரெசிஸ்ட் பண்ணுது. அடுத்தது சாப்டர் 3, why this is dangerous. இது ப்ரொடக்டிவிட்டியை பேஸ் பண்ண விஷயம் கிடையாது. அதையும் தாண்டி உங்கள் ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணது. ஏன் அப்படின்னா டீப் திங்கிங் ஒன்லி கிரியேட்ஸ் உங்கள் வேல்யூஸ், உங்கள் ஃபியூச்சர் கோல்ஸ், கிளாரிட்டி, ஹாப்பினஸ், இது எல்லாத்தையும் டீப் திங்கிங் தான் கிரியேட் பண்ணும். ஆனால் நம்ம இன்னைக்கு எடுக்கிறது எல்லாமே சேலோ திங்கிங். இட் கிரியேட் இம்பல்சிவ் டிசிஷன்ஸ், கம்பேரிசன் அடிக்ஷன்ஸ், ஆங்ஸைட்டி. நம்ம பிரெயினில் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அதுதான் டிசிஷன் கண்ட்ரோலே. அதுதான் ஒவ்வொரு டிசிஷனையும் கண்ட்ரோல் பண்ணும். ஆனால் கான்ஸ்டன்ட் ஸ்டிமுலேஷனால ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிவாந்தி. இதனால தான் காரணமே இல்லாமல் ஆங்ஸைட்டியாக இருக்குது. ஃபியூச்சர் நினச்சி ஒரி பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒவ்வொரு டிசிஷன் பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்க மாட்டேங்கே தோணும். தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. சாப்டர் 4, கேன் திஸ் பி ரிவர்ஸ்ட்? எஸ், பட் ஹார்ட். உங்கள் பிரெயின் இப்போ பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. அதை குறைக்க ஃப்ரிக்ஷன் தேவை. அதுக்கு சயின்ஸ் பேஸ்டு 3 விஷயம். நம்பர் 1, போர்டம் எக்ஸ்போசர். டெய்லியில் நீங்கள் 15 நிமிஷமாவது ஃபோன் இல்லாமல், மியூசிக் இல்லாமல் சொல்லு. 1 மணி நேரம் நீ சும்மாவே இருக்கணும். அப்போ தான் டீப் திங்கிங் கிரியேட் ஆகும். அப்போ தான் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஆக்டிவ் ஆகும். பேஸ் லைன் டோபமைன் பார்த்தீங்கன்னா குறையும். நம்பர் 2, சிங்கிள் டாஸ்கிங். குளிக்கிங்களா, குளிக்க மட்டும் செய்யுங்க. சாப்பிட்றீங்களா, சாப்பிட மட்டும் பண்ணுங்கள். சாப்பிடும்போது ஃபோன் பார்க்குறது, குளிச்சுட்டு இருக்கும்போது யோசிக்காதீங்க, ஜஸ்ட் குளிக்க மட்டும் செய்யுங்க. எந்த ஒரு டாஸ்க் எடுத்தாலும் அதில் டீப் ஒர்க் பண்ணுங்க. சிங்கிள் டாஸ்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மிஸ் பண்ணால் கண்டிப்பாக போச்சு. 3வது முக்கியமானது டிலேடு டோபமைன். காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபோன் எடுத்தீங்க அப்படின்னா சோழி முடிஞ்சு. குறைஞ்சது 30 நிமிஷம்க்கு அப்புறம் ஃபோனை தொடுங்க. ஏன் அப்படின்னா காலையில் எழுந்தோடனே ஃபோன் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா டோபமைன் காலையில் இங்கே போயிடும். அதுக்கப்புறம் இங்கே உள்ள ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண தோணுமா? கண்டிப்பாக தோணாது. அப்போ 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இம்பார்ட்டன்ட் வேலை, எக்ஸசைஸு, ப்ரஷ் பண்ணுறது, எல்லா முக்கியமான ப்ரியாரிட்டியான வேலையை முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஃபோன் எடுத்து பொறுமையாக ஆரம்பிங்க.
திஸ் இஸ் நாட் மோட்டிவேஷன், இதுதான் நியூரல் ரீவயரிங். நீங்கள் 2026 போகும்போது 2 குரூப் பீப்புள் தான் இருப்பாங்க. ஒரு குரூப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் ரியாக்ஷனில் இருப்பாங்க, நோ டெப்த், ஆனால் ஆங்ஸைட்டி ரொம்ப ஹையாக இருக்கும். இன்னொரு குரூப் வந்து ஸ்லோ திங்கிங், டீப் கிளாரிட்டி, லாங் டேர்ம் பவர். அதில் ஒன்று நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. கன்க்ளூஷன், பர்சனல் கனெக்ஷன். உங்களால் 10 நிமிஷம் கூட திங்க் பண்ண முடியலன்னா தப்பு உங்ககிட்ட இல்லை, சிஸ்டம். நம்ம பண்ணுற சிஸ்டத்தில் தான். சிஸ்டத்தை மாற்றினா சிஸ்டம்ல இருந்து வெளியில வந்து என்ன மாதிரி சிச்சா 2 நிமிஷத்துல அதனால கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீடியோவை இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுவே நீங்கள் டெப்த்தாக லேர்ன் பண்ண ஆசைப்படுறீங்கன்னு அர்த்தம். இஸ் இட் செல்ஃப் இஸ் அ ஹோப். இதுவும் ஒரு ஹோப் தான், மாற்றத்துக்கான ஒரு நம்பிக்கை தான். ஸோ அடுத்த தடவை ஃபோன் எடுக்கும்போது இந்த ஒன்று மட்டும் கேளுங்க, நீங்கள் யோசிக்க போறீங்களா இல்லை எஸ்கேப் பண்ண போறீங்களா? ஓகே, டென்டென் சீரிஸோட எபிசோட் 2ல பார்க்கலாம். பாய்.